வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் இன்று, அதாவது 5/7/2024 அன்று இரவு 7:30 மணி அளவில் பெரம்பூரிலே அவர் வீட்டிலேயே வெளியே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு வெறிபிடித்த கும்பல், அதாவது 6 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்கிறார்கள். அனைவருமே இளைஞர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை எதிர்பாராத விதமாக சரமாரியாக அரிவாள் கொண்டு வெட்டியிருக்கின்றார்கள். அவர் தப்பித்து ஓட முயற்சி செய்திருக்கின்றார். ஓட விரட்டி சரமாரியாக அவரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றிருக்கிறது இந்த வெறி பிடித்த மர்ம கும்பல். அங்கே இருந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மீட்டெடுத்து அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்கே மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிர் பிரிந்துவிட்டது. அதன் பிறகு அவருடைய உடல் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போயிருக்கணும். ஏனென்றால் அது இந்த இன்சிடெண்ட் நான் கேள்விப்பட்டதுலேருந்து நான் எல்லார்கிட்டையும் தொடர்பு பேசி எல்லாமே பிஸியாக இருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க இதில் பிஸியாக இருக்காங்க. அதனால் கிடைச்ச தகவல் மட்டும் இப்போ நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு நல்ல பர்சனாலிட்டி மேன். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கட்சியின் தலைவராக குறுகிய காலம்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஃபேமஸாக வந்தார். கட்சியினுடைய தலைவராகவும் வழக்கறிஞராகவும் நல்ல தமிழக அளவில் மாநில அளவில் வந்தார். எந்த ஒரு கட்சி தலைவர்களும் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களும் கத்தி எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது சகஜம். அப்படிலாம் செய்யலைன்னா அரசியல் தலைவருக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு மக்கள் கொடுக்குற வெகுமதி இது. அதனால் ஆம்ஸ்ட்ராங் ஒன்றும் எந்த வகையிலுமே குறைந்தவர் அல்ல. வெகுஜான அதாவது ஜெஜாண்டிக்காக இருக்கிற அந்த பர்சனாலிட்டியை எப்படி இந்த பசங்க போட்டானுங்க, எந்த தைரியத்தில் போட்டாங்க? இவர்களுக்கு பின்னால் இயங்குபவர்கள் யார்? காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். சில நேரத்தில் சில முக்கியமான விஐபிகள் கொல்லப்பட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்தாலுமே ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் அந்த தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு மிரட்டல் இருக்குது, உங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, இப்படியெல்லாம் போலீஸ் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். காவல்துறையினர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அவங்க தகுந்தாங்க தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிப்பாங்க. மாற்றிக்கின்னு தன்னுடைய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணின்னு தைரியமாக வெளியே வருவாங்க. அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஏதாவது தகவல் தெரிவித்தார்களா, இல்லை காவல்துறைக்கே இந்த நிலைமை தெரியாதா? நமக்கு இப்போ யாரையும் குற்றச்சாட்ட விரும்பலை, நம்ம குற்றம் வைக்க விரும்பலை. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது நடந்தே தான் தீரும். ஒரு ரவுடி எப்போவுமே டார்கெட் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது செய்யாமல் விட மாட்டாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. இது எவ்வளவு நாள் திட்டமிடப்பட்ட செயல், சதி செயல் என்பதை காவல்துறையினர்கள் நேர்மையாக விசாரிக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் யார்? அந்த இளைஞர்களை பயன்படுத்தியவர்கள் யார்? ஊக்குவித்தவர்கள் யார்? மறைமுகமாக இருந்து இந்த இளைஞர்களை பலிகடாவாக ஆக்கியவர்கள் யார்? இதை தெளிவாக காவல்துறை கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ உடனே அண்ணாமலையும் பழனிசாமியும் உடனே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத போச்சு, அது இல்லாத போச்சு, இது இல்லாத போச்சு. ஏங்க எந்த காலத்துலங்க பாதுகாப்பு இருந்திருக்குது மக்களுக்கு சொல்லுங்கள்?
சொல்லுங்கள். 7 கோடி மக்கள் 10 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எழுதுகிறாங்க. 15 கோடி போலீஸ் இருந்தாலும் அந்த ரவுடி டார்கெட் பண்ணானா பண்ணது தான். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்க உலகம். நம்ம யாரையும் தப்பு சொல்லி குறை சொல்லி கொண்டு காலதாமதப்படுத்தக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி சேரை வாரி பூசிக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ சொல்லுவாங்க, ஆம்ஸ்ட்ராங் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இப்படி பார்க்க அப்படி பார்க்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படி சர்வசாதாரண முறையில் கொல்லப்பட்டிருக்கார் என்றால் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதுங்க. வன்மையாக கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்க விஷயம். புரியுதுங்களா? இப்பேற்பட்ட ஒரு கட்சியின் தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதனால் நம்ம போலீஸ் குற்றம் சாட்ட முடியாது. எப்படி இருக்குது பொதுமக்கள்லாம் எப்படிங்க அப்படின்னா, அதனால் ஒவ்வொரு மனுஷன் பின்னாலையும் துப்பாக்கி எடுத்துன்னு போலீஸ் போக முடியாது. புரியுதுங்களா? சில விஷயங்கள் நடந்து தான் தீரும், வேறு வழியே கிடையாது. ஏதோ லக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது லக்கு இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருப்பார். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மனுஷன்தான் அவர். வெல் பிளான்டு மேன், சாதாரண ஆள் இல்லை. அப்படி இருக்கிற ஆளை தூக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஆளாக இருக்கணும்? இது பாருங்க, நம்ம சொல்லக்கூடாது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் தமிழகத்தில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார்கள். அவருடைய இறுதி சடங்கில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் அவர் அடக்கம் செய்யணும். அது உண்மை. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அது முதல்வர் செய்வார், போலீஸு செய்யும். அது நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ், சென்சேஷனல் விஷயம் அப்படின்னும் போது போலீஸ் அலர்ட்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்த பாடி எடுத்துவிட்டு கரெக்டாக அந்த இடுகாட்டிலேயோ இல்லை சுடுகாட்டிலேயோ தகனம் செய்வதற்கு போலீஸ்காரர்கள் தகுந்த பாதுகாப்போடு தான் இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரச்சனை அது ஒரு அரசியலாக்கப்படும். இப்போ நாளைக்கு பாருங்கள், யாரெல்லாம் குவா குவா குவான்னு கத்த போகிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான். இப்போது ஒவ்வொருத்தனுக்கு மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவுத்து விட்டுன்னு இருப்பான். இப்போது புரியுதுங்களா? இந்த நேரத்தில் தான் நீங்கள்லாம் இந்த செய்தியை கேட்கின்ற மக்கள் கரெக்டாக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் தான் சீர்தூக்கி பார்க்கணும். நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை கேட்டு இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் சாதாரண ஆளுங்க இல்லை, எங்களை விட புத்திசாலிங்க. ஏன்னா குறைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறவங்க நீங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போனால் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம். அப்போ எங்களை விட நீங்கள் புத்திசாலிங்க. அது நம்ம ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கலாம், நான் பெரிய முட்டாள். அதுதான் உண்மை. ஆக பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு கிரைம் டுடே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அந்த கொலைகளில் ஈடுபட்ட பாதகர்களை காவல்துறை ஈவு இரக்கமின்றி, பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறைக்கு அனுப்பி தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இதுபோன்று எந்த அரசியல் தலைவருக்கும் நேர்ந்துவிடக்கூடாது. இது என்னுடைய கோரிக்கை. நாளை என்னென்ன செய்திகள் வருகின்றது, எப்படி என்றெல்லாம் அதை ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் உண்மை அப்படிங்கிற பார்த்து மறுபடியும் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் பற்றி ஒரு பதிவை போடுகின்றேன். நன்றி, வணக்கம்.